ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு அப்டேட் வந்துருக்கு. ஏயா இவ்வளோ நாள் இந்த விஷயத்த பண்ணவே இல்லை, அது எப்படி இன்னைக்கு வந்துட்டு உங்களுக்கு இப்படி ஒரு தோணுது? ஏன் இப்படி பண்ணுறீங்க? மக்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்ற மாதிரி வந்துட்டு, அதுவும் குறிப்பாக வந்து முத்துவோட ரசிகர்களுக்கெல்லாம் டென்ஷன் ஏறுற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்னன்னா, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள் மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டு என்னென்னா, ஏப்பா மக்கள் வந்துட்டு இவ்வளோ ஓட் பண்ணுறாங்க, அதுவும் ஒரு சில பேருக்கு அதிகப்படியான ஓட்டை கொடுக்குறாங்க, ஏன்னா அவ்வளோ அன்பு அவ்வளோ விஷயங்கள் வந்து நாங்கள் பண்ணுறாங்க, அதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், எங்களால் முடிஞ்சு அது மட்டும்தான், அதை நாங்கள் சப்போர்ட் மூலமாக காமிக்கணும்னு சொல்லிட்டு முத்துக்குமாருக்கு என்னென்னமோ பண்ணுறாங்க. அப்போல்லாம் வந்து ஃபஸ்ட்டு சேவ் கிடையாது, சேவிங் ஆர்டர் கேவலமாக இருக்கும். லாஸ்ட்டில் உங்களை தூக்கி மேலே போடு, ஃபஸ்ட்டில் வந்து அவங்கள தூக்கி கீழே போடு, இப்படி போயிட்டு இருந்து. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விஜய் விஷாலை வந்து ஃபஸ்ட்டாக சேவ் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு சரியான ஒரு அப்டேட் வந்திருக்கு. அண்ணன் வந்துட்டு ஏற்கனவே பயங்கரமாக ஆடுவார், அவர்கிட்ட நிறைய ஆட்டிடியூட் வேறு இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு சேவ்டு வரியா? ஐயோ என்ன பண்ண போகிறாங்களோ தெரியல. ஏன்னா விஜய் விஷால் மேலே அவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது, கொஞ்சம் நெஞ்ச கம்ப்ளைண்ட்ஸ் கிடையாது. அதுவும் குறிப்பாக வந்து சௌந்தர்யாவை வந்துட்டு அவர் மார்க் பண்ணுற விஷயம். அதுவும் சௌந்தர்யா பார்த்தீங்கன்னா ஒரு படி மேலே போய், எனக்காக வந்து யாரும் பேச போகிறது தெரிஞ்சு போச்சு, பேச போகிறது கிடையாது, நானே வந்துட்டு சட்டத்தை என் கையில் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போட்டு வெளுன்னு வெளுத்தாங்க. எனக்கு தெரிஞ்சது உண்மையிலே கரெக்ட். ஒரு சில பேர் வந்து அது எப்படி சௌந்தர்யா அப்படி பேசலாம், அதுவும் கால் மேலே காலை போட்டு அப்படி கேட்குறாங்க. கால் மேலே காலை போட்டது எல்லாம் ஓகே தான், அதெல்லாம் தப்புன்னு ஒரு பக்கம் வச்சாலும் வேறு யார் பேசுகிறது சௌந்தர்யாக்காக? ஸோ சௌந்தர்யா வந்துட்டு அவங்களும் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க, அதெல்லாம் வேறு விஷயம். பட் சௌந்தர்யா சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தான், உனக்கு தைரியம் வந்துச்சுன்னா என்னை நேரடியாக வந்து என்கிட்ட வந்து போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது இல்லை நான் இல்லாத நேரத்தில் வந்துட்டு என்னை வந்து கவுண்டர் அட்டாக்கிங் பண்ணுறது உனக்கு ஒரு மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதிகப்படியாக போயிட்டுருக்கு. இவர் இப்போ வந்து ஒழுங்காக அது பண்ணாதனால சௌந்தர்யா பற்றி அடுத்த நாள் என்ன பண்ணியிருப்பார், நான் பார்த்த விஷயத்தை பார்த்து பேசியிருக்குன்னு சொல்லியிருப்பார். இப்போ ஒரு இட்டு கட்டி பேசிட்டார். அதனால் பெண்கள் சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு இது ஒரு வேலை இருக்குமோ, என்ன இருக்கும், இல்லை ஒரு வேலை இருக்குமோ, என்னையா இருக்கும், இல்லைங்க ஒரு வேலை இருக்குங்க இவர் சொல்லியிருக்காரு விஜய் விஷால், பார்த்ததை பக்குவமாக பார்த்து சொல்லியிருக்குன்னு சொல்கிறாருன்னா அப்போ ஏதோ ஒன்று இருக்குது. என்னையா இருக்குது அதை சொல்லுங்கய்யா. இதுதான் இப்படி தான் வந்துட்டு அடுத்தடுத்துன்னு ரூமர் கிளம்புறது. ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு அது வேறு மாதிரி டெவலப் ஆகிடும், எவனா ஒருத்தன் கொளுத்தி போடுவான், அப்படியே மாறி போயிடும். என்ன பண்ணுறது? ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு ஸ்வீட்டான ஒரு விஷயம் நடந்திருக்கு. அவர் தான் ஃபஸ்ட்டு சேவான். இன்னும் நிறைய பண்ண போகிறார். அதுலேயும் ஜாக்லின் அன்றைக்கி வந்துட்டு நடக்கிறது இப்படி நடக்கிறாங்க, அப்படி இதெல்லாம் வந்து கேவலமான விஷயங்கள். ஜாக்லின் வந்து இப்படி தூக்கிட்டு நடக்கிறாங்க, எவ்வளவு காண்டாக இருக்கும். அதுவும் ஜாக்லினோட ரசிகர்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், ஜாக்லினோட வீட்டில் இருக்கவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஜாக்லின் வந்துட்டு பேசுகிறதுல ஒரு சில இரிட்டேட் பண்ணுற விஷயங்களே இருக்குது. ஆனால் இந்த மாதிரி வந்துட்டு யாரையாவது வந்து அசிங்கப்படுத்துகிறாங்களா? ஸோ உருவ கேலின்றதை தவிர்க்கிறது நல்லது. அதனால் அது மூலமாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கேரக்டர் தான் அவங்க வந்துட்டு கேவலமாக பேசப்படுன்றது தான். இன்னொன்று பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா நேற்று ஆடுறாங்க பாருங்க, அப்பாவும் பொண்ணும் நாடகம், அஜோ இந்த கிராமத்துலலாம் வந்துட்டு பார்ட்டிஸ்லாம் வந்துட்டு ஒப்பாரி வைப்பாங்க. அடடா இவங்க அப்படியே அந்த கலையை பிடுங்கி எரிஞ்சிட்டாலும் அறுவடை பண்ணிடுவாள், அறுவடை பண்ணிட்டாலும் அந்த மாதிரி இருந்துச்சு. என்னையா நடக்குது? சூப்பராக வந்து எடுத்து வைக்கிறார் விஜய் சேதுபதி. வந்துட்டு என்னென்னா ஸ்டார்டிங் ட்ரபுள் அவர், அதாவது ஸ்டார்டிங் நல்லாயிருக்கு, ஃபினிஷிங் சரியில்லை, மறந்துடுறாரு. அவர் பேச வர்றது நல்லா பாருங்கள். நேற்று வந்து சூப்பராக மஞ்சரியோட கேப்டன்ஷிப் போய் செம்மையாக எடுத்தார். அதில் தீபக் வந்துட்டு இப்போவாது புரிஞ்சுக்க உங்களுக்கு எங்கள் கஷ்டம்னு சொல்லிட்டு அதை வந்து திசை மாற்றினார். உடனே நீங்கள் உட்காருங்கன்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் கிட்ட அழகாக கேட்குறாரு. முத்துக்குமரன் கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு என்னென்னு, மஞ்சரியோட கேப்டன்ஷிப் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போது ஜாக்லின் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, அதில் அவங்க கொடுத்தது எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதான் மைண்டில் வச்சு, ஏன்னா அதில் பாதிக்கப்பட்டவர் நீங்கள் தான்றதை அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு. அவர் அதுக்கு மேலே முத்துக்குமரன், அப்பா எனக்கு நேற்று முத்துக்குமரன் மேலே செம்ம காண்டு. அவர் வந்துட்டு இல்லை சார், கொடுத்தவங்க தான் இதுக்கு வந்து காரணம் சார், அதனால் கொடுத்தவங்க வந்து டாஸ்க்கை கொடுக்கும்போது கூட இருக்கணும் சார், அது என்ன சார் இன்னொருத்தவங்களை நியமிச்சுக்கிறது அப்படின்னு சொன்னார். சரி ஓகே, டாஸ்க்கை பற்றி சொல்லுங்கள். டாஸ்க்கு கேவலமாக இருந்துச்சு, எப்படி சார் இது பண்ண முடியும்? நீங்களே யோசிச்சு பாருங்கள். எனக்கு வந்து இது முடியாதுன்னு இப்போ ஜெஃப்ரியும் சொல்லியிருக்காரு சார், நான் வந்து எல்லாத்தையும் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக என்ன இந்த மாதிரி செய்யலாமா சார்? இது தப்பு இல்லையா சார்? அப்போ இது எப்படி தான் சார், அப்போ எல்லாருக்குமே இப்படி தான் பண்ணுவாங்க, அதுக்காக தான் சார் பண்ண இப்படின்னு அவங்க ஓப்பனாக சொல்லணும். ஒரு இடத்துல சொல்லியிருப்பார், அதை வந்து சொல்லாமல் என்ன பண்ணுறாரு, இல்லை சார் நான் எதுக்காக சொல்ல வந்தேன் அதை செஞ்சேன் அப்படின்னா, ஏன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி எப்படி ஆகுதுன்னா, வாலண்டராக முத்துக்குமரன் பண்ணணும்னு பண்ணார் சார், அசிங்கப்படுத்தணும்னு பண்ணார் சார் அப்படின்ற மாதிரி மாறிடுச்சு. இப்போ என்ன ஆகுது, இவர் ஓப்பனாக பார்க்காதனால அந்த ஸ்பேஸ் கொடுத்ததுனால அந்த ஸ்பேஸில் அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போடுறாங்க. இப்போ நான் வந்துட்டு என்ன நினைக்கிறேன்னா, சொன்னால் அவங்க மனசு கஷ்டப்படும், சரி கம்முன்னு இருக்கலான்னு இருக்கும். அந்த கம்முன்னு இருக்கிற அந்த ஒரு கேப்பில் அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா தூக்கி சொருகுறாங்க. பார்த்தீங்கன்னா சைலண்டாக இருக்கான், இவன் மேலே தான் தப்பு, நான் சொன்னது புரிஞ்சுதுங்களா? இப்போ பாருங்கள், இதனால தான் நாங்கள் முதல்ல சொல்லிட்டு இருக்கோம், இவன் வந்து வேணுமெட்டு பண்ணுறான் அப்படின்ற மாதிரி போகுது. தேவையாது நம்மளுக்கு, அதை வந்து அவர் தவிர்க்கணும். ஐயோ நேற்று செம்ம காண்டாயிடுச்சு, இவர் ஏன் இப்படி இருக்காரு, ஓப்பனாக பேசணும். இப்போ ஜெஃப்ரி பாருங்களேன், அதில் அருமை, எனக்கு அப்படியே அவர் பேசுகிறத பார்க்கவும் அப்படியே புல்லரிச்சிருச்சு. என்னையா இந்த பையன் ஜெஃப்ரி எங்கேயோ போகிறான்னு. ஜெஃப்ரி கிட்ட இருக்கிற ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட், இந்த கேர்ள்ஸ் கிட்ட வந்து கொஞ்சம் விலகி இருக்கிறது அவருக்கு நல்லது. மற்றபடி ஓப்பனப்பாக பேசுறதான்னு சரி. இப்போ அதே விஷயங்களை வந்துட்டு ஜெஃப்ரிக்கும் நடந்துச்சு, 100 தோப்பு இருக்காங்க, எப்படி எடுத்து வச்சார் பாயிண்ட்டு.
நான் போடுவேன் சார், ஆனால் அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணலாமா அவர் கேட்கணும், கேட்டால் தான் நியாயங்கள் கிடைக்கும், நீதி கிடைக்கும். இவர் வந்து முத்துக்குமார் வந்துட்டு மஞ்சரிக்கு இது பண்ணுறது அங்கேயே அப்படி தான். இவருக்காக வந்துட்டு நம்ம அருண் பிரசாத் வந்து பேசுகிறார் கேப்டனாக, சூப்பராக அவர் நல்லா ஓப்பனாக பேசினார். அங்கேயும் வந்துட்டு இல்லை விடு மஞ்சரி அப்படி கூல் பண்ணால், அப்போ நான் உனக்காக வந்துட்டு இங்கே வந்து கேப்டனாக வந்து பேசின பண்ணால் கேனையான்னு கேட்பாங்க. யாருமே அடுத்த வாட்டி பேச மாட்டாங்க. அதனால தான் லாஸ்ட்டில் வந்துட்டு நம்ம அருண் செம்ம டென்ஷன் ஆகிட்டு டப்பா அடிக்கிறாங்க. அப்போ நான் சொல்கிறேன் அந்த மாதிரி சொல்லலான்னு சொல்கிறேன், இல்லை முதல்ல அப்படி சொன்னாங்க அப்படின்றான். அதுக்கப்புறமா மஞ்சரியே வந்து இல்லை நான் அந்த மாதிரி பண்ணலன்னு சொன்னதுக்கப்புறமா வந்துட்டு அப்படியா சாரி அப்படின்றான். சரியான டப்பா பையன் அப்படின்றார். உண்மையை இப்போ சொல்ல போனால் உண்மையை டப்பா தான் அடிக்கிறாரு. ஏன் இங்கே வந்துட்டு இந்த மாதிரி டப்பா அடித்தா வேலைக்காவது முத்துக்குமரன் அவர்களே, நீங்கள் என்ன தான் ஸ்ட்ராட்டஜி என்ன தான் கேம் விளாண்டாலும் நீங்கள் வந்துட்டு தைரியமாக அங்கே பேசணும். அதாவது இந்த கேம் விளையாடுறதுலேருந்து ஸ்ட்ராட்டஜிலேருந்து எல்லாத்தையும் தாண்டி ஓப்பனப்பாக யார் மூஞ்சிக்கு நேராக பேசுனாங்களோ அவங்க தான் டைட்டில் வின்னர். ஆரி அவர்களாக இருந்தாலும் சரி, அசீமாக இருந்தாலும் சரி, அர்ச்சனா இருந்தாலும் சரி, எல்லாருமே டாஸ்கில் பின்னிட்டாங்க, ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டாங்க. அப்படிலாம் கிடையாது, தைரியமாக பேசினாங்க. எனக்கு தப்பு வந்தாலும் பரவாயில்ல, என் மைண்டில் இது தப்புன்னு தோணுது, அதனால் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த விஷயங்கள் பெரிய மைனஸ் பண்ணிட்டால் முத்துக்குமரன் கிட்டே இருக்குது. அதை எப்போ முத்துக்குமரன் வந்துட்டு அதை வந்து இது பண்ணுறாரோ அப்போ தான் முத்துக்குமரனுக்கு ஃபுல்லாக வந்துட்டு இப்போ சொல்கிறாங்க பாருங்க, முத்து தாங்க டைட்டில் வின்னர். என்னையை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு வந்துட்டு 80% தான் வந்துட்டு அவர் வந்து கரெக்டு. மீதி 20% ஓப்பனப்பாக பேசவே மாட்டார். உங்கள் மைண்டில் தோணுதா சொல்லுங்கன்றேன். ஏன் பயப்படுறீங்க? என்ன பண்ணிட போகிறாங்க? அந்த ஒரு ஆண்டி சொன்னாங்க பாருங்க, என்ன செஞ்சு தான் பார்க்க வந்தேனா, என்ன கழுத்தையாக வெட்டிட போகிறாங்க அப்படின்னு. அந்த மாதிரி செய்ய ஏன் வந்து நீங்கள் வந்துட்டு மஞ்சரிக்கு வந்து சொம்பு தூக்குறது டப்பா அடிக்கிறது ஏன் பண்ணுறீங்க? உண்மையிலே என்ன கேட்டிங்கன்னா இந்த ஒரு விஷயத்தில் பர்டிகுலர் விஷயத்தில் இந்த தைரியமாக பேசுகிறது அருண் பிரசாத் நம்ம பாராட்டி ஆகணும். அதை விட அதிகப்படியாக ஜெஃப்ரியை பாராட்டி ஆகணும். கண்டிப்பாக நேற்று அவ்வளோ அழகாக பேசினார். அவரோட அந்த கருத்துக்கள் வந்து எனக்கு வச்சது வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவும் சாச்சனா அங்கேயே பிறந்தார். யார் இவர் செம்மாடி வாங்கினார் ரஞ்சித்து. தேவையாது அவர் செம்ம டப்பாங்க. ஏதாவது டப்பான்னு சொல்கிற பார்த்தீங்களா, இருக்குள்ளே ஒன்றா நம்பர் டப்பா இவர் தான். இவர் அங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது தான் வந்து சாச்சனா வந்து அங்கே வந்து கலாச்சார விஷயங்கள் அங்கே எடுத்து வைக்கிறார். ஜெஃப்ரி சூப்பராக எடுத்து வைக்கிறார். சார் ஆமாம் சார் கேட்டாங்க. சரி அவங்க சாரி கேட்டாங்களாமே. ஏன்னா சாச்சனா சொன்னோம் சாரி கேட்டான். எல்லாருமே வந்துட்டு கேட்கலன்றாங்க. நம்ம ஆள் எந்திரிக்கிறார், யாருக்குமே கேட்கலையா. இல்லை சாரி கேட்டாங்க சார் கேட்டுச்சு. அப்போது ஒரு சூப்பரான ஒரு பாயிண்ட் வைக்கிறார் ஜெஃப்ரி. சார் நான் உள்ளே வந்தார் சார், என்னை இந்த மாதிரி இந்த பொண்ணு கலாக்கின்னு சொல்லும்போது அப்படியே எனக்கு கேட்கலையேன்னாரு. உள்ளே அங்கே பக்கத்தில் உட்காந்து இது கேட்கலன்னு போது சாரி பாடு எப்படி கேட்டுச்சுன்னாரு. அப்படியே அசிங்கமாகிடுச்சு சார் ரஞ்சித்துக்கு. அந்த மாதிரி தான் பண்ணணுங்க. இவங்களுக்கு வந்து மனசு கஷ்டமாயிடும், அவங்களுக்கு மனசு கஷ்டமாக நம்ம பண்ணனா நம்மளை கஷ்டப்படுத்திகிட்டே இருப்பாங்க, நம்மளுக்கு நசிக்கிடுவாங்க. இன்னொன்று நம்மளை கஷ்டப்படுத்தினா கூட தாங்கிக்கலாம் சரி அப்படி இருந்தால் கூட நம்ம மேலே ஒரு பெரிய கேனப்பட்டத்தை கட்டிடுவாங்க. இவன் வந்து வேஸ்ட்டு, இவன் ஒன்றுமே இல்லைன்றவாங்க. ஸோ முத்துக்குமரன் வந்துட்டு இந்த மாதிரி முட்டாள்தனமான காரியத்தை பண்ணாமல் போல்டாக இருந்தால் தான் அவருக்கு நல்லது, அவரை சார்ந்து இருக்கிற வெளியில் இருக்கிற ரசிகர்களுக்கு நல்லது. இவரால் ரசிகர்களுக்கு ரொம்ப கெட்ட பேர் மாதிரி ஆகிடுச்சு. எனக்குலாம் ரொம்ப வருத்தம். ஏன்னா இத்தனை நாள் நம்ம வந்துட்டு முத்துக்குமரனுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணமே, கடைசியில் அவருக்கு உண்மையிலே அதாவது மற்றவங்களுக்கு அநியாயம் நடந்தால் அதை கூட தட்டி கேட்க வேணாம். சரி அடுத்து வந்து பிரச்சனையாடும் எதுக்குன்னு ஓகே, உங்களுக்கு ஒரு அநியாயம் நடந்திருக்குன்னா நீங்கள் தட்டி கேட்கணும். அப்போ தான் வந்துட்டு அங்கே முத்துக்குமரன் வந்துட்டு தனியாக தெரிவார், முத்துக்குமரன் கேரக்டர் அங்கே பிரதிபலிக்கும். இப்போ இங்கே இருக்கிற சமுதாயத்துலேயும் சரி எல்லா இடத்துலையும் வந்து தப்பை வந்துட்டு தட்டி கேட்காம கடந்து போகிறோம் பார்த்தீங்கன்னா அதான் பிரச்சனையே. இப்போ கடந்து போகிறதுனால என்ன ஆகிடுதுன்னா நீ கேட்கல அப்படின்னு நம்ம மேலே தான் பழி வருது. அதனால் சஃபர் ஆகிறது நம்ம மட்டும்தான். ஸோ இதை பண்ணியிருக்கணும், நேற்று பண்ணாமல் விட்டதுனால எனக்கு செம்ம டிசப்பாயின்மெண்ட். உண்மையிலே என்ன கேட்டிங்கன்னா நேற்றோட எபிசோடில் முத்துக்குமரன் வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் இந்த சீசனை கம்பேர் பண்ணுறதில் வேணால் வார்த்தையில் ஜாலம் காட்டி சூப்பராக பேசினார், அதெல்லாம் வந்து மாட்டுக்கிட்டே கிடையாது, ரொம்ப அழகாக பேசினார். ஆனால் அவருக்கு நடந்த விஷயத்தை அங்கே பயங்கரமாக தைரியமாக வச்சுருந்தா மாசாக இருப்பான்றது என்னோட கருத்து. உங்களோட கருத்தை சொல்லுங்கள். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நேற்று முத்துக்குமரன் பண்ணது சுத்தமாக ஃப்ளாப், அப்படி தான் ரொம்ப சரியே இல்லாத ஒரு விஷயமாக தான் பார்க்குறேன். குறிப்பாக நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பாய் நண்பர்கள்.